இல்ல என்ன ஒண்ணுன்னா, நம்மள சாங் கிளாஸ்லாம் போகல. நம்ம தப்பா பண்ணா என்ன, சரியா பண்ணா என்ன, சந்தோஷமா பாடுவோம் போய் அப்படின்ட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வேற லெவல் மைண்ட் செட்டா இருக்கு. பச்சை கிளியோ ஒத்துக்கிருச்சு. நீங்க பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக் அம்மா ரவுண்ட்ல நல்லா இல்ல வேணாம் நான் சொல்லல. ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல வந்து ருக்குமணின்னு ஒரு பாட்டு பாடினேன். அதுல வந்து லிரிக் மறந்துட்டேன். என்ன நேனி நேனி உன்னை தேடி நேனி அப்படி முடிச்சிட்டேன். அம்மா ரவுண்ட் இருந்தது. அதுல வந்து நான் ஒரு மாதிரி இமோஷனல் ஆயிட்டேன் அம்மா எல்லாம் பார்த்தா. ஆனா அந்த நாள் தான் எனக்கு என்னமோ சரியா பாட முடியல. தப்பா இருக்குங்களே, நீ தப்பா படிச்ச வேற ஒண்ணும் இல்ல. ஆமா தப்பா பாடிட்டேன். நான்லாம் மாமியார் வீடு மாதிரி அடிக்கிறேன். நீ நீ மழையில் ஆட நான் 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 நனைந்து வாழ என் நாளத்தில் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம் உயிரே. மீனாட்சி வர்றதை விட எனக்கு தர்ஷனா பாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப எதுக்கு அது சம்மதமே இல்லாம இருக்கு. மீனாட்சி நல்ல ஒரு கர்நாடிக் சிங்கர். யார் சொன்னது? தெருவில் போறவளா அழுத்தி சொல்லுங்க. நீங்க மாமியார் வீட்டுக்கு போன தருணம். கூப்பிட்டாங்கன்னா போய் நின்றுட்டு போங்கன்னா வந்துடுறதுக்கா. நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு இதுக்குள்ள வரல. இந்த சூப்பர் சிங்கர் வாய்ப்புங்கிறது எவ்வளவு பெருசுங்கிறது அதுக்கு நான் தான் உதாரணம். நாங்கள் இப்போ எங்கள் ஊர்லாம் பஸ் எல்லாம் ஏறணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். நான் விஜய் டிவிக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு தடவை சொன்னேன், பஸ் வசதியே இல்லாத ஒரு இடத்துலேருந்து நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு. நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸை கொண்டு வந்துச்சு. சிங்கரா இல்லைன்னா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? சிங்கரா இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்திருக்கேன். காதலினும் கூட்டுக்குள்ளே ஆசைக்குய கொஞ்சதம்மா இவன் வண்ணம் கோடி சின்னம் தேடி மின்னும் தோழன் சன்னம் கூட சந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததோ கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம் கண்ணில் என்ன கோபம் என்றால் காதல் சொன்னான். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ஹாய் ஹலோ கலாட்டா தமிழ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆர்டல் சூப்பர் சிங்கர் சீசன் 11 வின்னர்ஸ் அவங்கள தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க கிட்ட அந்த வின்னிங் மொமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க மீட் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கும். அப்படியே இருக்க மாதிரி தெரியலையே. என்னால இப்படிதான் இருந்தேன், அப்படியே சொன்னேன். இன்னும் கேரக்டர்ல இருக்காங்க. ஆமா சரணா கேரக்டர்ல இருக்காரு. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தோம்னா பாதிக்கு மேலே பின்னணி பாடகர்கள் வந்துட்டு ஆர்டல் சூப்பர் சிங்கர் மேடையை தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்றதும் வந்துட்டு இன்றியமையாத ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்மளும் அங்கே வந்துட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த சரியல் மொமெண்ட் பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. மேடையில ஏறும்போது இவ்வளோ பெரிய க்ரௌட் பார்த்த போதே ரொம்ப மிக்ஸ் பயமா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு, டென்ஷனா இருந்துச்சு, எக்ஸைட்டா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே புரியாத ஒரு இமோஷன்ல தான் இருந்தேன். இவ்வளோ பெரிய க்ரௌட்லுக்கு முன்னால நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாடினேன். அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி பாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. 2 பாட்டுமே அப்படிதான். எனக்கு அது முடிஞ்சது ஒரு மாதிரி ஐயோ இனிமே நம்ம பாட முடியலையே அந்த மாதிரி ஒரு இதுல இருந்தேன். ஆனா அது பயங்கர செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எனக்கு பயமா இருந்துச்சா வெளியில காமிச்சிக்கல. ஜாலியா இருந்துச்சு. பயமா இருந்துச்சா ஜாலியா இருந்துச்சா? ரெண்டுமே இருந்துச்சு. எது கூடுதலா இருந்துச்சு? ஜாலியா இருந்துச்சு. தலைவா இல்ல என்ன ஒண்ணுன்னா, நமக்கு ப்ரைஸ் கிடைக்குதோ கிடைக்கலையோ, நம்மள சாங் கிளாஸ் எல்லாம் போகல. நம்ம தப்பா பண்ண என்ன, சரியா பண்ண என்ன, சந்தோஷமா பாடுவோம் போய் அப்படின்ட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். மைண்ட் செட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். வேற மைண்ட் செட்டா இருக்கு. சின்ன ஸ்பேஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இவ்வளோ பேர் இருக்கிறத பார்க்கும்போது ஆரம்பத்துல கொஞ்சம் ஐயோ அப்படின்னு தான் இருந்தது. ஆமா, ஆரம்பம் அப்பா என்னடா அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து நாங்க ஒவ்வொரு ஃபேஸ் பாடி முடிக்கும் போதும் ஒரு ஷவுட்டிங்கோ இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது நமக்கே வந்து நம்மள அறியாம ஒரு எனர்ஜி கொடுத்துரும். ஓகே இப்ப பாடுறேன் பாருங்க உங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடய ஸ்டேஜ் ஏறி பாடணும். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணினோம் சொல்லப்போனா. இவ்வளோ நாள் வந்து ஓகே பாடணும் பாடணும் பாடணும், ஃபைனல் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பாடவே மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனாக தான் இருந்தது. சில பல டார்ச்சர்களை எல்லாம் அனுபவிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு வருத்தமா இருக்கு. என்ன டார்ச்சருங்க சரண் சொல்லுங்க. அந்த ரிஹர்சலுக்கு காலையிலே எழுந்திருக்கிறது, ஓகே பாட்டு கொடுக்கறது, இன்னும் தண்ணிக்குள்ளலாம் நிக்க வச்சு பாடலாம் அந்த காலம் மாதிரி. அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? எல்லாரும் ஒரு மன வருத்தம் தான். பள்ளிக்கூடம் முடியும் போது
ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறது மாதிரி. ஓகே, சொல்லுங்க நிக்கில், எப்படி இருந்துச்சு? ஃபைனல்ஸ் பாடினது வந்து எனக்கு உண்மையாக சொன்னால் ரிஹர்சலில் பாடும்போது தான் அதிகமாக பயமாக இருந்துச்சு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தப்போ எனக்கு சுத்தமாக பயமே தெரில. நான் வந்தேன் அன்னைக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். ஏன்னு தெரில, ரிஹர்சல்லாம் நான் படுமோசமாக தான் பாடினேன். எல்லாரும் வந்து என்னடா பாடுறேங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் வரும்போது அதெல்லாம் இல்லை, நான் பாடுறது தான் பாட்டுங்கிற ஒரு ஆட்டிடியூடில் பாடினேன்னா அதனால அது கொஞ்சம் நல்லாவே டெலிவர் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து க்ரௌடை பார்த்தப்போ இன்னும் நல்லா வந்துருச்சு. லைட்டாக பயம் இருந்தது, ஆனால் நான் அனு மேமை ஃபோக்கஸ் பண்ணிட்டு எனக்கு அனு மேம் பார்த்தா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வருமா. அனு மேம் பார்த்துட்டு அப்படியே பாடிட்டு இருந்தேன், கடவுளாவே அனு மேம் பார்த்துட்டு. அதனால நல்லா போச்சு எனக்கு. சீசன் ஃபுல்லா இருக்கட்டும் இல்ல ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கட்டும், நீங்க பண்ண ஏதாவது ஒரு மிஸ்டேக், இவ்வளவு நாளா ரொம்ப ஹிடனான ஒரு விஷயம், இப்போ நான் அது சொல்றேன் உங்களுக்குலாம் தெரியாது பாருங்க அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பாட்டலன்னா நான் சீசன் ஃபுல்லாவே ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொரு மிஸ்டேக் நான் பாடுறதில்ல நான் சொல்லிட்டு இருப்பேன். அம்மா ரவுண்ட்ல நல்லா இல்ல வேணாம் நான் சொல்லல. இல்ல இப்ப வாங்கிட்டுங்க டைட்டில் என்ன புடிங்கிட்டு அப்ப போறாங்க, சொல்லுங்க. இருந்தாலும் பேக் ஃபயர் ஆகும். இல்ல அம்மா ரவுண்ட்ல வந்து பிச்சிங் கொஞ்சம் அங்கங்கன்னு பாடினேன்னா, ஆனா அது ஃபீல் வைஸ் கரெக்டா டெலிவர் பண்ணிட்டேங்கிறதால அவ்வளவா யாருக்கும் தெரில. அதனால அது நிறைய இருக்கு, ஆனா நான் இது கொஞ்சம் ஹைலைட்டடா சொன்னா மாட்டிப்போம், அதனால இதை மட்டும். நான் யூஸ்வலி எந்த சாங்குமே லிரிக் மறக்கவே மாட்டேன், எனக்கு அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடும். இப்போ இந்த ராக் அண்ட் ரோல் ரவுண்ட்ல வந்து ருக்குமணின்னு ஒரு பாட்டு பாடினேன். அதுல வந்து தேடினேனே உன்னை தேடினேனே அது பாடணும். லிரிக் மறந்துட்டேன், என்ன நேனி நேனி உன்னை தேடி நேனி அப்படி முடிச்சுட்டேன். யாருமே அதை நோட்டீஸே பண்ணல. ஓகே அப்படின்னு நினைச்சேன். ஆமா, அது அது ஒண்ணு மட்டும் தான் நான் லிரிக் மறந்துட்டேன். இந்த சென்ஸ் ரெண்டு விதமா லிரிக் வரும். நான் வந்து அந்த ரெண்டே மெர்ஜ் பண்ணி ஒரு லிரிக்கா பாடிட்டேன். அது யாரும் நோட்டீஸ் பண்ணல, நானும் சொல்லலை. இப்ப சரண் சொல்லுவாரு பாருங்க, நான் பாடுனதே மிஸ்டேக். மெலடி நிறைய தப்பா போகும், நோட்ஸ் தப்பா போகும். எனக்கு தெரியல, அது நோட்ஸ் நிறைய தப்பா போகும். ஆனா என்னோட மனசுக்கு நான் அந்த பாட்டை ரொம்ப ரசிச்சு நான் ஃபீல் பண்ணி பாடிட்டேன்னா அது மற்றவங்களுக்கும் பிடிச்சிட்டேன். இல்ல இல்ல தலைவர் பண்ணுவாரு, அவர் தவிர இது எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாரு. இது இந்த உச்சரிப்புல ஏதாவது ஒரு மொமெண்ட் வந்துட்டு இல்லப்பா நம்ம கிவ் அப் பண்ணிடலாமோ, இந்த தருணத்தை தாண்டி நம்மளால போக முடியாதுன்ற ஒரு தருணம் இருந்திருக்கும். அது ஒரு ரவுண்டா இருந்திருக்கலாம், இல்ல ஒரு ஜட்ஜோட ஃபீட்பேக்கா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அந்த டே உங்களுக்கு பேட் டேவா அமைஞ்சு உங்களால அந்த ஷூட்டுக்கே வர முடியாம போன நாட்களா கூட இருந்திருக்கலாம். அந்த ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு பிரேக் டவுன் ஆகி ஒரு உடைச்சு வெளியில வரதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த தருணம் எல்லாரோட லைஃப்லயும் நடந்திருக்கும். அந்த மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? நிக்கில் ரொம்ப ஆர்வமா மண்டையாடுறீங்க, நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு வந்து நான் கொஞ்சம் திணறிட்டு தான் பாடிட்டு இருந்தேன். நான் முத்துக்குமாரம்னு ஒரு ரவுண்டு வச்சாங்கக்கா. அங்க வந்து காதல் வளர்த்தேன்னு ஒரு பாட்டு பாடினேன். அதில் நிறைய தப்பாச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ல தான் அந்த பாட்டு பண்ணலான்னு, எனக்கு அந்த மாதிரி ஜானர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு பாடுறது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமேனு பண்ணேன். அது ஆஃப்கோர்ஸ் ஊத்திக்கிச்சு. இருக்கிறதுலே கம்மியான மார்க் அன்னைக்கு நான் தான். ஆனால் அன்னைக்கு வந்து எலிமினேஷன்ல செலிப்ரேஷன் ரவுண்டுங்கிறதால தப்பிச்சிட்டேன். நான் வீட்டு போய் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்பா எனக்கு பாட்டும் வராது படிப்பும் வராது போப்பான்னு எங்கள் அப்பா கிட்ட அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த எபிசோடு வந்து டியூட் ரவுண்ட் வச்சாங்க. அதில் வந்து பாடி அதுதான் ஃபர்ஸ்ட் கோல்டன் பஸர் வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டேன். எனக்கு வந்து அம்மா ரவுண்ட் இருந்தது. அதில் வந்து நான் ஒரு மாதிரி இமோஷனல் ஆகிட்டேன். அம்மா எல்லாம் பார்த்து அம்மா ஸ்டேஜில் உட்கார்ந்து அம்மாக்காக எல்லாம் பாடிட்டேன். ஆனால் அந்த நாள் தான் எனக்கு என்னமோ சரியாக பாட முடியலை. நான் அன்றைக்கி டேஞ்சர் ஜோன் வந்தேன். நான் எலிமினேட் ஆக போகிறேன்னுலாம் நினச்சேன். ஸோ நான் அந்த ஸ்டேஜில் எப்படி நிற்கிறேன், ஓகே இன்றைக்கி நான் அவுட்டு இந்த மாதிரி நின்னேன். ஆனால் அவங்க சேவ் ஆகிறது யாருன்னு அனௌன்ஸ் பண்ண போது மீனாட்சின்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி பிளாங்காக இருந்தேன். ஓகே நம்ம சேவ் ஆகுது, இன்னும் நம்ம ஜேர்னி இந்த இதில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தேன். ஏன் நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் ஆனாலும் பாட முடியலை, ப்ராக்டிஸ் எல்லாம் வேஸ்ட்டு, இனிமேல் என்ன பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் இன்னொரு கோல்டன் பஸர், அங்கேருந்து நிறைய கோல்டன் பஸர்ஸ் கிடச்சிட்டே இருந்தது. ஸோ அந்த மொமெண்ட் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏதோ தப்பாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்துச்சு 2 days. அதுக்கப்புறம் வெளியில் வந்தேன். தப்பா இருக்குங்களா, நீ தப்பா படித்த வேற ஒன்றும் இல்லை. ஆமா தப்பா பாடிட்டேன். நான்லாம் மாமியார் வீடு மாதிரி அடிக்கடி. சொல்லுங்க, நீங்க மாமியார் வீட்டுக்கு போன தருணம் பத்தி சொல்லுங்க. கூப்பிட்டாங்கன்னா போய் நின்றுட்டு போங்கன்னா வந்துடுறதுக்கா, அவ்வளவுதான். ரொம்பலாம் இது பண்ணிக்கிறதுல. இது வந்து நம்ம ஜெயிக்கணும்னு நினைச்சு இதுக்குள்ள வரல, நம்ம இதை பார்ட்டிசிபேட் பண்றோம்.
எவ்வளோ தூரம் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ, எவ்வளோ தூரம் நம்ம பயணிக்கிறோமோ அது வரைக்கும் ஜாலியாக போகணும் அப்படின்ட்டு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வருது. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபியூ கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு தான் இல்லை, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோன்னா வந்துட்டு பெஸ்ட் சிங்கர் அமாங்ஸ் த கண்டஸ்டன்ட்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? மீனாட்சி அக்கா. நீங்கள் சொல்லுங்க. மீனாட்சி அக்கா. சரண் செல்ஃப் நாமினேட். நோ. தர்ஷனா மீனாட்சி. நான் வந்து திஷா நான் சொல்லுவேன். நான் ஆன் சொல்லுவேன். ஆனும் மீனாட்சி அக்கா. ஆனும் மீனாட்சி அக்கா. ஆக்சுவலி ஆன் வந்து எங்க ஏஜ் தான் பயங்கரமா பாடுவா. நான் வந்து இவங்களுக்கு பயப்படுறத விட அவளுக்கு தான் ஐயோ அவ ஸ்டேஜ் ஏறி பாடினாலே எனக்கு ஒரு பயம் வந்துடும். ஐயோ சாமி அப்படின்ற மாதிரி பயங்கரமா பாடுவாங்க. பயங்கர பெர்ஃபெக்ஷனிஸ்ட். என்ன பாடினாலும் பெர்ஃபெக்ட்டா பாடுவாங்க. டஃபஸ்ட் காம்படிட்டர். ஆக்சுவலி எங்க சீசன் வந்து புதுவிதமான சீசன்கா. நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம் அவ்வளவு தூரம் டவுனா ரொம்ப மோசமா பண்ணவங்க திடீர்னு இப்ப என்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னா மோசமா பாட்டு திடீர்னு காலமாட்டம் எல்லாருமே ஷாக் ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி திடீர்னு பர்ஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதனால எங்களுக்கு அன்பிரடிக்டபிளா இருக்கும். லைக் இந்த ஆளுதான் எப்பவுமே நல்லா பாடும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் பயங்கர பொட்டன்ஷியல். என்னைக்கு அவங்க நல்லா பாடுவாங்க சொல்லவே முடியாது. அவங்க நாள் பொறுத்து. மோஸ்ட் இமோஷனல் மொமெண்ட் ஆன் ஸ்டேஜ் நிறைய இமோஷனல் மொமெண்ட் ஆயிருக்கு. பட் இந்த ஒரு விஷயம் I couldn't bear அப்படி. எனக்கு அந்த அம்மா ரவுண்ட்ல எல்லாருக்கும் ஏவி எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஏவி பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சேன்னா அது வரைக்கும் அந்த ஸ்டேஜ்ல அழனதே இல்லை. ஆனா இந்த ஏவி பார்த்த உடனே எப்ராமோட ஏவி பார்த்து நான் ரொம்ப அழுதேன். எனக்கு வந்து சர்ப்ரைஸா எங்க அண்ணா கூட்டிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா நாங்க எப்படி சொல்றது, அண்ணா என்னை விட ஒரு 3 years எல்டர். ஸோ அதனால நாங்கள் ஜாஸ்தி கம்யூனிகேட்டே பண்ணிக்க மாட்டோம். எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இருப்போம், ஒட்டாத மாதிரியே இருப்போமா. எனக்கு எங்கள் அண்ணா வந்ததும் அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் எபிசோட்ல பாடும்போது எங்கள் அண்ணா வரலன்ட்டே இருந்தார். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் ஒவ்வொரு எபிசோடுக்கும் முன்னாடியும் கூப்பிடாமா அண்ணா வர சொல்லுங்க. திடீர்னு அவர் வந்தது, அப்புறம் பேசினது எல்லாமே அப்படியே ரொம்ப நிறைய இமோஷனல் மூமெண்ட் நடந்திருக்கு எனக்கு. ஆனா ரொம்ப மோஸ்டா தான் சொல்லுவேன். இப்போ அதை நினைச்சு பார்த்தாலும் எப்படி இருக்கு? இப்ப நினைச்சு நான் யூஸ்வலா யார்கிட்ட எங்க அண்ணாவை பத்தி பேசினாலும் எமோஷனல் ஆயிரும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு சீக்கிரம் உடைய மாட்டேன். இப்போ என்ன எப்படி சொல்ற, ஒரு மாதிரி ரகடா தான் இருந்தேன். ஆனா எங்க அண்ணன் விஷயம் வரும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். அவர் அன்னைக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? வீட்டுக்கு வந்து பர்சனலா சொல்லுவாரு. அவர் என்கிட்ட கலாய்ப்பாரு, இதை விட நான் சூப்பரா பாடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. பட் அவருக்கும் ஒரு ப்ரௌடா தான் இருக்கும். சரி வெளியில 4 பேர் வந்து இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு. ஒரு சில டைம் இப்போ நாங்க எப்படி சொல்றது, எதிர்பாராத அளவு ரொம்ப க்ளோஸா பேசுறோம். இந்த ஸ்டேஜ் அதை பிரேக் பண்ணி. ஆமா, இந்த ஸ்டேஜ் அது பிரேக் பண்ணிருக்கு. சூப்பர். சொல்லுங்க சார், இமோஷனல் மொமெண்ட் ஆன் ஸ்டேஜ். நிறைய மூமெண்ட் இங்க உள்ளவங்களே வந்து எனக்கு தான் நிறைய மூமெண்ட் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உண்மையிலேயே மறக்க முடியாது. இந்த எவ்வளோ காலம் போனாலும் விஜய் டிவிக்கும் குளோபல் வில்லேஜஸ்க்கும் இன்னைக்கும் கடமைப்படாது. இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு. எனக்கும் வந்து அம்மா ரவுண்டில் வந்து சர்ப்ரைஸாக எங்கள் மம்மியை கூட்டிகிட்டு வந்தது. நான் அப்படியே சொல்கிறேன், வீட்டில் என்கிட்ட சொல்லிடுங்கம்மா, கூப்பிட்டாங்கன்னா சொல்லிடுங்க அப்படின்னு. என்கிட்டயே மறைச்சி எனக்கே தெரியாமல் கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் வச்சுருந்து அப்புறம் எனக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. திடீர்னு நான் பாடும்போது பின்னாடி இந்த மாதிரி எங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு வந்ததாக இருக்கட்டும், எனக்கு ஏவி போட்டதாக இருக்கட்டும், ராஜா சாரை மீட் பண்ணதாக இருக்கட்டும், இந்த இங்கே உள்ள இந்த 24 கண்டஸ்டன்ட்ஸ்லேயே வந்து மிஸ்கின் சார்ட்ட அதிக முத்தம் வாங்கினதும் அதிக வாட்சி வாங்கினதும் நான் ஒரு ஆள் தான். இந்த சூப்பர் சிங்கர் வாய்ப்புங்கிறது எவ்வளோ பெருசுங்கிறது அதுக்கு நான் தான் உதாரணம். ஏன்னா இவங்க 3 பேருமே ரியாலிட்டி ஷோவில் பாடினாலும் எந்த ரியாலிட்டி ஷோலையும் பாடாமட்டு ஒரு சாமானியனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையில விஜய் டிவிக்கு கனவுப்பட்டிருக்கு. உங்க வீட்டு பக்கத்துல உங்க ஏரியா மக்கள்லாம் வந்துட்டு உங்க ஊருக்கு போகும்போது அவங்கெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட இப்ப எப்படி பேசுறாங்க? முன்னாடி பேசினதுல இருந்து இப்ப பேசுறதுக்கான மாற்றங்கள்லாம் இருக்கும்ல, அவங்களாம் எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் மரியாதையா பேசுறாங்க. அதனால இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இப்போ எங்கள் ஊர்லலாம் பஸ்ஸெல்லாம் ஏறணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். எங்கள் ஊருக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்க, ஆனால் பஸ் எங்கள் ஏரியாவுக்குலாம் வராது. நான் விஜய் டிவிக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஒரு தடவை சொன்ன ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு பஸ் வசதியே இல்லாத ஒரு இடத்துலேருந்து நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படின்னு நான் அந்த சொன்ன ஒரு வார்த்தை வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸை கொண்டு வந்துச்சு. நான் அதை சொல்லணும் ஏதாச்சும் ஒரு நேரத்தில் சொன்னால் ஒரு ஞாபகம் மறதிங்கிறதுனால எனக்கு நினைவு.
நான் அப்போ சொன்ன அந்த ஒத்த வார்த்தை வந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு, எங்கள் ஊருக்கு ரோடு எல்லாம் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு வின்னிங் மொமெண்ட்டோட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஒரு ஊருக்கு இதுதான் பஸ் டைட்டில். வருது. எனக்கு என்னை பொறுத்த அளவுக்கு இதுதான் டைட்டில். நான் இவ்வளோ தூரம் வந்ததே வந்து பெரிய விஷயம். இன்னும் இவ்வளோ சூப்பரான சிங்கர்ஸ் இந்த சூப்பர் சிங்கர்ஸில் பாடிட்டு இருக்கும்போது ஒன்றுமே தெரியாத நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரன்னர் அப் வாங்கியிருக்கேங்கிறது. உங்களுக்கு வந்துட்டு தோணுமா எப்பயாவது இவங்கெல்லாம் பயங்கரமா முறைப்படி கத்துட்டு நிறைய இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பாங்க, நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்ல நின்று பாட முடியுமா, அந்த ஃபீல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்லை, அப்படி பண்ணதில்லை. அவங்களுக்கு தெரியுது பாடுறாங்க, அதில் இவ்வளோ தப்பு இருக்குது, நம்ம தெரியாமையே தப்பாக பண்ண ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டுன்னு. ரொம்ப தைரியம் ஷரண், ஸ்டார்டிங்லேருந்து அதுதான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கு. கரெக்டா? தைரியம் தைரியம் சிரிப்பு வருது எனக்கு. அது என்னமோ உண்மைதான். இப்போ காலையில் கூட இன்டர்வியூ 9 மணிக்கு தாங்க ஆடி எசஞ்சு தலைவர் வராரு. அப்படி இல்லை, டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. இந்த 8 மாத வாழ்க்கையில 9 மணிக்கு சொல்லி நான் போனேன். ஷூட்டுக்கும் அப்படிதான்? இல்ல ஷூட்டுக்கு ஷூட்டுக்கு அவங்களே கூட்டிட்டு வந்துடுவாரு. ஷூட்டுக்கு குளிக்கலனால அவங்க கூட்டி கார்ல கரைச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஒரு சிங்கரா இல்லைன்னா நீங்க என்னவா இருந்திருப்பீங்க? இன்ஜினியர். இப்ப நான் ஐடி வேலை பாத்துட்டு இருக்கேன், அதே பாத்துட்டு இருப்பேன். சிங்கரா இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஏழையாவே இருந்திருப்பேன். நான் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன். நான் வந்து இதுக்குள்ளே என்ட்ரு ஆகலைன்னா ஃபுல்லாக எப்படி என்னோட கெரியரில் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு டீச்சிங் ரொம்ப ஆசை. ஸோ ஒரு லெக்சரராக இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஸராக போயிருப்பேன். இமேஜின் பண்ண முடியுது. யோசிச்சு பாருங்க, என்கிட்ட சிக்கிற பசங்கள்லாம் பாவம். அந்த மலர் மாதிரி இது எப்போனாலும் டக்குன்னு பாடிடுவேன், எனக்கு ஃபுல் லிரிக்ஸும் தெரியும், கான்ஃபிடென்ட்டாக பாடுவேன்னா நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்களா? யூஆர் அ கிரேட் சிங்கர்ஸ் பட் ஸ்டில் இந்த ஒரு சாங் யூஆர் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட். ஹே ஆத்தா ஆத்தோரமா வரியான ஒரு பாட்டு. கமான், இப்போ எங்களுக்கு பாடுங்க. ஹே ஆத்தா ஆத்தோரமா வரியா, நான் பார்த்தா பக்கமலே பொரியா, அடியே ஆத்தா ஆத்தோரமா வரியா, நான் பார்த்தா பக்கமலே பொரியா. சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். நீங்க சொல்லுங்க உங்களோட எனி டைம் சாங். எனக்கு வந்து முன்பே வேணாம், எங்க போனாலும் எனக்கு அப்படியே திடீர்னு வந்துடும். ஆமாம், எங்களுக்காக முன்பே ஒரு சின்ன ஸ்ரேயா கோஷல் எங்களுக்கு கொண்டு வர போறோம். பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய், மனம் பூவைத்து பூவைத்து பூவைக்குள் தீ வைத்தாய். ஓ நீ நீ மழையில் ஆட, நான் 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 நனைந்து வாழ, என் நாளத்தில் உன் ரத்தம் நாடிக்குள் உன் சத்தம் உயிரே. ஓ தோழி ஒரு சில நாழி தனியனு தரையின மீன், முன்பேவா என் அன்பேவா ஊனேவா உயிரேவா. வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். நான் மீனாட்சி பாடுறதை விட எனக்கு தர்ஷனா பாடுறது ரொம்ப பிடிக்கும். இப்ப இதுக்கு அது சம்மதமே இல்லாம இருக்கு. இது நல்லா பாராட்டுறீங்களா இல்ல என்ன இது வஞ்ச புகழ்ச்சியா? வஞ்ச புகழ்ச்சின்னு இல்ல, எனக்கு தர்ஷனாவோட வெஸ்டர்ன் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெஸ்டர்ன் எல்லாத்துக்கும் பயங்கரமா இருக்கும். மீனாட்சி நல்ல ஒரு கர்நாடிக் சிங்கர். யார் சொன்னது? யார் இப்ப தெருவில் போறவங்க சொல்லுங்க சார், உங்களோட எனி டைம் சாங். எனி டைமும் நான் கேட்கறேன்னா ஒரு பாட்டு, ஆனா அவ்வளவா நான் ஒரு ரிலிக்ஸ் எல்லாம் மறந்துடுவேன், அந்த அளவுக்கு. ஆனா இந்த பாட்டை மட்டும் தினைக்கும் கேட்காம இருக்க மாட்டேன். என்னது? என்ன பாட்டு விஷாதனா? நான் ஏரிக்கரையா? ஏரிக்கரையா இல்ல எட்டி வரா? தினமும் கேட்காம இருக்கவே மாட்டேன். அந்த பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த பாட்டை நான் வரைக்கும் பாடினது என்னன்னா, நல்லா முழுசா ஒரு கர்நாடிக் சிங்கர்ட்ட நல்லா படிச்சுட்டு தப்பே இல்லாம அந்த பாட்டை எனக்கு பாடணும்னு ஒரு பரவாயில்ல, தப்போட பாடினாலும் பரவாயில்ல, உங்க தைரியத்தை நாங்க பாராட்டி இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறோம். நீங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடியே ஆகணும். பச்சை கிளியோ ஒத்துக்கிருச்சு, இச்சை கிளியோ ஒத்துக்கிருச்சு, அங்க மனசு
பத்திக்கிருச்சு பச்சை மனசு பெத்துக்கிருச்சு கைய கட்டி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது சாமி கிட்ட கேளு யாரு போட்ட கோடு பூவுக்குள்ள தீய வச்சு பத்தி வச்ச வகையாரு வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் வெடல புள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வேருக்கு வாசம் வந்ததுங்கோமானே. வாவ், சூப்பர் சூப்பர். நல்லா தான் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு உங்களை விட எனக்கு ரொம்ப அந்த பாட்டை பிடிக்கும். ராஜா சார் கம்போசிங்லேயே எனக்கு பிடிச்ச ஒரு முதலிடத்துல ஒரு சாங் வைக்கணும்னா நான் இந்த பாட்டை தான் கொண்டு போய் வைப்பேன். சொல்லுங்க திஷாதனா. எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி கேட்பேன். லைக் எமோஷனலானா இந்த சாங்ஸு, இல்லைனா ஹாப்பியாக இருந்த இந்த சாங்ஸ் அந்த மாதிரி கேட்பேன். பட் அடிக்கடி யாராவது கேட்டாங்கன்னா நான் பாடுற பாட்டு வந்து கண்ணன் வந்து பாடுகின்றான்னு பாடுவேன். கீதங்கள் சிந்தும் கண்கள் மூடுதே, பாதங்கள் வண்ண பெண்கள் பாடுதே, மோகங்கள் இன்னும் கண்ணன் தேரிலே, ராகங்கள் இன்பக்கல்லில் ஊறுதே, காதலினும் காதலினும் கூட்டுக்குள்ளே ஆசைக்குய கொஞ்சதம்மா, இவன் வண்ணம் கோடி சின்னம் தேடி மின்னும் தோழன் சன்னம் கூட சந்தம் பாடி சொந்தம் தேடி சொர்க்கங்கள் மலர்ந்ததும் கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றால் காதல் சொன்னான், காற்றின் குழலோசை பேசும் பூமிடை மேலே கண்ணன் வந்து பாடுகின்றான் காலமெல்லாம், கண்ணில் என்ன கோபம் என்றால் காதல் சொன்னான். ஆடிஷனுக்கு இதான் பாடினேன். செலக்ட் ஆயிட்டீங்க. அப்புறம் என்ன? இப்போ நம்ம வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு கேம் வச்சிருக்கோம். அப்ப புரியல இப்ப புரியுது. ஓகேவா? நீங்க ஆரம்பிக்கலாமா? எடுத்தோன்னு நானு சரி, இப்ப ப்ரிப்பேர் ஆயிக்கிறீங்களா? அப்ப புரியல இப்ப புரியுதுன்னா இந்த மாதிரி ஒரு இங்கிதமான பாடல்கள் எழுதுறது இந்த கவிஞர்களை நம்ம பாராட்டணும். ஒரு இங்கீதத்தை ஒரு பாட்டுக்குள்ள எவ்வளவு ஒரு அழகா, அது தெரியாத அளவுக்கு ஒரு காதல் சுவையை. இப்போ நான் இந்த ஆத்தாடி பாவாடை பாடும்போது இந்த என்னது ஃப்ரீ ஃபினாலே அந்த ஃப்ரீ ஃபினாலேக்கு நான் அந்த ஆத்தாடி பாவாடை பாடும்போது, அதாவது ஒரு காதல் ரசத்தை அது தெரியாத அளவுக்கு எப்படி ஒரு பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவரு கோபிநாத் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டுல ஓஹோ இது இப்படியா அப்படின்னு அவரே சொன்னாரு. இது அப்போ புரியல இப்போ புரியுது அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த வசீகரா சாங் இருக்குல்ல, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த வசீகரா, அப்புறம் மாலை மங்கும் நேரம், இதெல்லாம் வந்து அந்த மியூசிக், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னால ரொம்ப பிடிக்கும். யார் கேட்டாலும் உடனே இந்த பாட்டை பாடிடுவேன். எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லேட்டர் நான் இந்த 10th 11th அந்த ஸ்டேஜில் வரும்போது தான் நான் பாடும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் ஆஹா என்ன லிரிக்ஸ்ன்னு சொல்லும் போது தான் நான் அதை பார்த்து ஓ இதுதான் மீனிங் அப்படின்னு யோசிச்சேன். எனக்கு அப்ப வந்து அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. சொல்லுங்க மீனாட்சி. அப்ப புரியல இப்ப புரியுது. ரொம்ப ஃபேமஸான பாட்டு கண்ணை திறக்கணும் சாமி. ஓகே, எனக்கு அதோட மீனிங்கே லைக் நான் மீனிங் எல்லாம் யோசிக்க மாட்டேன் முன்னாடி, இப்போ யோசிக்கிறேன். அந்த டைம்ல யோசிக்க மாட்டேன். ஸோ நான் அந்த பாட்டு லைக் இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படியெல்லாம் இருக்காது லிரிக்ஸ் எப்படி நான் பாட போறேன். இல்ல இதுல ஒரு பெருத்த ஒரு விஷயம் என்னன்னா, மீனாட்சிக்கு நான் இதுல பேர் பாடுனேன்னா நான் போய் ரிலிக் எடுத்து வச்சுட்டு மீனாட்சி இதுல இருந்தானே நான் பாடணும் அப்படின்னு கேக்குறேன். எனக்கு தமிழே தெரியாது. எனக்கு தமிழ் படிக்க தெரியாது. நான் வந்து அந்த தங்கிலீஷ்ல இருக்கும்ல அதை வச்சுதான் பாடுறேன். ஸோ ஆனா அதோட மீனிங் எல்லாம் நான் யார்கிட்டயே போய் கேட்கல, நானே புரிஞ்சுட்டு நானே பாடினேன். ஸ்டேஜ்ல பாடினதுதான் சேலையில வீடு கட்ட. அது சரி, நார்மலா அஜித் சார் வந்து சிம்ரன் மேம் கூட டான்ஸ் ஆடுவாரு, நார்மலா தான் இருக்கும் டியூனு வச்சு அப்படின்னு பாக்குறேன், கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னால கேட்காமலே இருக்க முடியல. என்னடா கேட்டு வச்சிருக்கோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஓ அப்படி இப்படியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து
இந்த பாட்டு அது அடுத்ததும் உன்னை நினைச்சேனா? ஒன்ன நினைச்சேன் பாட்டு நல்ல மெலடி சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கே பாட்டுங்க. ஆனா லிரிக்ஸ் தான். ஆமா எனக்கும் அது ஒண்ணு காது பயங்கர ட்ரெண்டிங்கா போச்சு அந்த சாங். அப்போ எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் இவர் பாடும்போது தான் ஏய் என்னப்பா இப்படி இருக்கு லிரிக் அப்படின்ற மாதிரி. நான் வேற ஃபீல் பண்ணி வேற பாடணும்ட்டாங்களா, என்ன பண்ண நானு ஏதோ ஓரளவுக்கு ஃபீல் கொண்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் இட் வாஸ் சச் அ பிளிஸ். உங்கள் எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு பின்னணி பாடகராங்களா பார்க்கறதுக்கு நாங்கள் ஆவலோட கலாட்டா டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள், ஆவலோட காத்துட்டும் இருக்கோம். நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT Promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.